ஆங்கில புத்தாண்டு பிறந்ததையொட்டி தமிழ் மக்கள் அனைவரும் பொங்கல் பண்டிகையை எதிர்நோக்கி காத்திருக்கின்றனர். ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் பண்டிகையை மக்கள் சிறப்பாக கொண்டாடுவதற்காக தமிழக அரசால் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்புடன் முழு கரும்பு ரொக்கப்பணம் தருவது வழக்கம். அந்த வகையில் இந்த பொங்கல் பண்டிகைக்கு 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, ரொக்கப்பணம் 1000, முழு கரும்பு ஆகியவற்றை வழங்க திட்டமிட்டு வருவதாக தெரிகிறது. ஆனாலும் இன்னும் எந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியாகவில்லை. பொங்கல் பண்டிகைக்கு இன்னும் சில நாட்களே உள்ள நிலையில் பரிசு தொகுப்பு எப்பொழுது கிடைக்கும் என எதிர்பார்க்க துவங்கிவிட்டனர். இதற்கிடையே பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் உடனடியாக பொங்கல் பரிசு தொகுப்பு குறித்தான அறிவிப்பை வெளியிட வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார். இந்நிலையில் நாளை அல்லது இன்னும் ஓரிரு நாட்களில் பொங்கல் சிறப்பு தொகுப்பு பரிசு குறித்த அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கான ஆலோசனையில் தற்போது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஈடுபட்டு வருகிறார். விரைவில் அறிவிப்பு வெளியாகும் என்றும் நம்பத்தகுந்த வட்டாரங்களிலிருந்து செய்திகள் கிடைத்திருக்கிறது. இதனால் பொதுமக்கள் சற்று நிம்மதி அடைந்திருக்கின்றனர். சரி நம்பளே, இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நியூஸ் இன்ஃபோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.